வணக்கம், இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2025 படம் தி கார்ஜ். ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திராட்சா அவளோட கேம்ல எந்திரிக்கிறா. தூரத்துல ஒரு ஏரோப்ளேன் இறங்குறத பாக்குறா. அவளோட ஸ்னைப்பர் எடுக்கிறா. அதுல இருந்து சுட்டு அந்த ஏரோப்ளேன்ல இருந்து வர்ற ஆளை போட்டு தள்ளுறா. லித்துவேனியால சில நாள் கழிச்சு திராட்சா அவ அப்பாவை ஒரு கல்லறை தோட்டத்துல சந்திக்கிறா. அங்க அவ அம்மா புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவ அப்பா அவளோட சமீப மிஷனை பத்தி கேட்கிறாரு. அவ ஒரு ஷெல் அவர்கிட்ட கொடுக்கறா. அதை அவர் வாங்கிக்கிறாரு. அப்போ அவ சொல்றா, ஒரு ட்ரோன் அவ படம் பிடிச்சிருச்சு, ரஷ்யன் கவர்மெண்ட் இதனால சந்தோஷமா இருக்காதுன்னு சொல்றா. இப்போ அவளுக்கு ஒரு வருஷத்துக்கு யாரையும் பார்க்காம தனிமையில இருக்க வேண்டிய மிஷன் இருக்குன்னு சொல்றா. அவ அவளோட அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றா. ஏன்னா அவர் கேன்சர்ல சாக போறாரு. அதுக்கு அவரு ரொம்ப தாமதம்னு சொல்றாரு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவரு தன்னோட உயிர் எடுத்துக்க போறேன்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனலா விடைபெறாங்க. லீவாய் ஒரு கெட்ட கனவுல இருந்து எந்திரிக்கிறான். அவனோட காரை எடுத்துட்டு பீச்சுக்கு போறான். பீச்ல அவனுக்கு ஒரு SMS வருது. அதுல பென்டகானுக்கு வர சொல்லியிருக்கு. அவன் அங்க போய் பார்த்த லோமியோவை சந்திக்கிறான். அவனோட ஃபைலை செக் பண்றா. அவன் ஒரு எலைட் ஸ்னைப்பர்னு தெரியுது. வீட்டுல உனக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு கேக்குறான். கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களான்னு கேக்குறான். அதுக்கு அவன் இல்லைன்னு சொல்றான். அவன் வேலைக்கு எடுத்துக்கிறான். லீவாய் ஒரு ஏரோப்ளேன்ல எந்திரிக்கிறான். ஒரு சோல்ஜர் வந்து அவனோட மொபைலையும் வாட்ஸையும் எடுத்துக்கிறான். இங்கிருந்து அவங்க பறக்க முடியாதனும், அவன் அந்த இடத்துல இறக்கி விட்டுடுவாங்கனும், அதுக்கப்புறம் அவன் அந்த சென்டரை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். லீவாய் அவனோட பொருட்கள் எடுத்துக்கிட்டு ஏரோப்ளேன்ல இருந்து குதிக்கிறான். மலைகள்லயும் காட்டுக்குள்ளியும் கடந்து ஒரு பள்ளத்தாக்குல போய் சேர்றான். அங்க ஒரு ராணுவ தளபதி ஜேடிய சந்திக்கிறான். அவன் எங்க இருக்கோன்னு கேட்கிறான். ஆனா அவனுக்கே அது தெரியாது. அவனோட ஒரு வருஷ டியூட்டி முடிஞ்சதால அவன் அந்த இடத்தை விட்டு போறேன்னு சொல்றான். அவன் ஒரு டவரை காட்டி அதுதான் ஒரு வருஷத்துக்கு லீவாயோட வீடுனும், அங்க எல்லா வசதிகளும் நிறைய ஆயுதங்களோட கேடயமும் இருக்குன்னு சொல்றான். எதிர் டவர்ல என்ன இருக்குன்னு கேக்குறான். அவங்க வேற டவரோட தொடர்பு கொள்ள கூடாதுனும், அவங்க கிழக்கு பக்கத்தை கவனிச்சுக்கணும்னும், இவங்க மேற்கு பக்கத்தை கவனிச்சுக்கணும்னு சொல்றான். அந்த சைடுல மூமெண்ட்ஸ் பார்த்திருக்கானும், அதனால கார்டை மாத்திருப்பாங்கன்னு சொல்றான். அவனோட வேலையை எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் பராமரிப்பு வேலைகளை செய்வான். ஒவ்வொரு நாளும் ஆட்டோமேட்டிக் கண்ணை செக் பண்ணணும், ஏதாவது சேதம் இருக்கான்னு பார்க்கணும், கண்ணி வெடிய மாத்தணும். அந்த ஏரியா ஒரு குளோக்கரை வச்சு சேட்டலைட்ல இருந்து மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல அது சேதமாயிடுச்சுன்னா இல்லைன்னா டெஸ்ட்ராய், ஆனா ஒரு செல்ஃப் டெஸ்ட்ராக்ஷன் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு ஸ்ட்ரே டாக். அப்படி ஆனா அவன் அங்கிருந்து கிளம்பணும். ஒவ்வொரு 30 நாளுக்கும் ரேடியோ செக் இருக்கும். அதை தவிர வேற எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. அந்த இடத்த ரகசியமா வச்சிருக்கிறத தவிர வேற என்ன மிஷன் லீவாய் யோசிக்கிறான். ஜேடி ஒரு கிரனேட பள்ளத்தாக்குல தூக்கி போடுறான். பள்ளத்தாக்குல இருந்து ஒரு அலறல் சத்தம் கேக்குது. பள்ளத்தாக்குல இருந்து வெளியே வரதை ஸ்டாப் பண்றதுதான் அவனோட மிஷன் சொல்றான். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு லீவாய் கேக்குறான். ஜேடி அவங்க வெற்றுயிரினம்னு சொல்றான். 1940ல 2 படைப்பிரிவுகள் அனுப்புனாங்க. ஆனா யாரும் வெளியே வரல. அதனால மறைக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். லீவாய் குழம்பி போறான். ஆனா ஜேடி சொல்றான், அவனுக்கு அவனோட முன்னாடி இருந்தவகிட்ட இருந்து இவ்வளவுதான் தகவல் கிடைச்சதுன்னு. அவன் லீவாய் கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறான். ஹெலிகாப்டர் அவன் பிக் பண்ண வருது. அவன் மேல ஏறும்போது யாரோ ஒருத்தர் அவனோட அடையாளத்தை உறுதிப்படுத்த சொல்றாங்க. அவன் கன்ஃபார்ம் பண்ண உடனேயே சுட்டு கொன்னுடுறாங்க. ரொட்டேஷன் முடிஞ்சதுன்னு பார்த்தாலமியோக்கு தெரிவிக்கிறாங்க. இப்போ அக்டோபர் மாதம். லீவாய் அவனோட டெய்லி வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவன் ரேடியோ செக் பண்றான். எல்லாம் ஓகேவான்னு கேக்குறாங்க. ஆமான்னு ரிப்ளை பண்றான். ஆனா வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறான். ஆனா அவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. போர் அடிக்கிறதுனால புக் ஷெல்ஃபை செக் பண்றான். அதுக்கு பின்னாடி பழைய கார்ட்ஸ், சில பிரபலமான கோட்ஸ் இருக்கு. ஒரு நாள் லீவாய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கிழக்கு டவர்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. தொலைநோக்கில செக் பண்றான். அங்க திராட்சா மரம் வெட்டிட்டு இருக்கா. ஒரு புயல் அடிக்கிற ராத்திரியில லீவாய் ஒரு கெட்ட கனவுல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது ஒரு கிளாஸ் உடைச்சி காலில் அடிபட்டுருது. காயத்துக்கு சிகிச்சை பண்ணும்போது திராட்சா இன்னும் முழிச்சிட்டு இருக்கிறத பாக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ தூங்க போயிடுறா. இப்போ நவம்பர் மாசம். திராட்சா ஒரு சின்ன கேக்கோட பாட்டு பாடிட்டு இருக்கா. போர் அடிச்சதுனால லீவாயோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக காத்துல சுடுறா. லீவாய் பைனாகுலர்ல பாக்குறான். திராட்சா அவனோட பேரை கேட்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வச்சிருக்கா. பேசக்கூடாதுன்னு லீவாய் திருப்பி எழுதுறான். ஆனா அவளோட பேரை எழுதி அவளோட பிறந்த நாள்னும் அவளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவான்னு சொல்றான். இப்போ லீவாய் அவனோட பேர் எழுதுறான். அவளோட பிறந்த நாளுக்கு ட்ரிங்க் டோஸ்ட் பண்ணலாமான்னு கேட்கிறான்.
அப்புறம் அவ பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். லீவாயும் டான்ஸ் ஆட சொல்றான். ஆனா அவனுக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்றான். அப்போ உனக்கு என்ன பண்ண தெரியும்னு கேக்குறான். நல்லா ஷூட் பண்ண தெரியும்னு சொல்றான். அதனால அவ ஒரு பாட்டில பால்கனில வச்சு ஷூட் பண்ண சொல்றான். ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லுறான். அதுக்கு பதிலா திராட்சா அவனோட பாட்டில ஷூட் பண்றான். லீவாய் சவாலை ஏத்துக்கிறான். திராட்சா அவளோட தலையில பாட்டில வச்சு ஷூட் பண்ண சொல்றான். ஆனா திடீர்னு ஏதோ ஒன்ன பார்த்துட்டு கீழே பார்க்க சொல்றான். சில வித்தியாசமான உயிரினங்கள் மேல வர முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அவன் சுடறான். சிலது கண்ணி வெடியில வெடிச்சு சிதறுது. திராட்சாவும் கண்ணை எடுத்துட்டு லீவாய்க்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு உயிரினம் அவ டவர்ல ஏறுறத பாக்குறான். அவ அதை சுடறா. லீவாயும் அதை பார்த்துட்டு அவளுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு உயிரினம் கீழே விழுந்து மைன் வெடிச்சு சிதறுது. திராட்சாக்கு அடிபடுது. லீவாய் பெரிய கண்ணை எடுத்துட்டு அந்த உயிரினங்களை சுட ஆரம்பிக்கிறான். ஆட்டோமேட்டிக் கன்ஸும் ஆன் ஆகி சுட ஆரம்பிக்குது. அந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி ஆயிடுது. ஆனா கடைசியில அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. விடிஞ்சதும் திராட்சா அவளோட காயத்தை பார்த்துக்கிறா. லீவாய்க்கு பெஸ்ட் பர்த்டே எவர்னு எழுதுறான். அடுத்த நாள் காலையில லீவாய் கண்ணி வெடிய சரி பண்றான். ஒரு ட்ரோன் வந்து அவன் செக் பண்ணிட்டு போகுது. டிசம்பர் மாசம் லீவாய் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ செய்தான். 2 பேரும் சேர்ந்து ஸ்னோமேன் செஞ்சு அதுல அவங்க பேரை வச்சு குடிக்கிறாங்க. இப்படி அவங்க டெய்லி சேர்ந்து வேலை செய்யறாங்க. செஸ் விளையாடுறாங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க. இப்போ பிப்ரவரி 14. திராட்சா அவ அப்பாவை நினைச்சு கஷ்டப்படுறான். லீவாய் அவ வருத்தமா இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னு எழுதுறான். திராட்சா தனக்கு கஷ்டமா இருக்கணும், யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு எழுதுறான். அவளுக்காக என்ன பண்ணலான்னு லீவாய் யோசிக்கிறான். அப்போ ஒரு பழைய கார்டு எழுதின கோட்ஸ்ல ரொம்ப தூரம் போக துணிஞ்சவங்க தான் எவ்வளவு தூரம் போக முடியும்னு கண்டுபிடிக்க முடியும்னு இருக்கு. அதனால இன்ஸ்பயர் ஆகி ராக்கெட் லாஞ்சரை வச்சு ஒரு ரோப் லாஞ்சர் செஞ்சு கிழக்கு பக்கம் சுடுறான். திராட்சா அதை பார்த்துட்டு அந்த ராக்கெட் விழுந்த இடத்துக்கு ஓடி போறா. அவன் நெருப்பு அணைச்சிட்டு அந்த கயிறை ஒரு மரத்துல கட்டுறான். அப்புறம் கயிறோட உதவியால அந்த சைடுக்கு போறான். அவன் திராட்சாக்கு கொஞ்சம் பூ கொடுக்கறான். அவன் குளிச்சிட்டு வர சொல்றான். அவ துணி எடுத்துட்டு வர்றேன்னு சொல்றான். லீவாய் ஷவர்ல இருந்து வரான். ஆனா அவனோட துணியை காணும். தோட்டத்துல துணி இருக்கத பாக்குறான். அவன் அங்க ஓடி போறான். இதையெல்லாம் திராட்சா சிசிடிவி கேமரால சிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவங்க டின்னர் சாப்பிடுறாங்க. அவங்க செஞ்ச பெஸ்ட் ஸ்னைப்பர் ஷாட் பத்தி பேசுறாங்க. ராத்திரி மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் காதல் பண்றாங்க. அதுக்கப்புறம் லீவாய் கவிதை எழுதும்போது 2 பேரும் பேசிக்கிறாங்க. லீவாய் அவள் பத்தி ஏதாவது எழுதியிருக்கானான்னு திராட்சா ஆர்வமா கேட்கிறான். ஆமான்னு சொல்றான். ஆனா அந்த கவிதைய சொல்ல மாட்டேன்னு சொல்றான். அந்த கவிதையோட தலைப்பை மட்டும் சொல்றான். அடுத்த நாள் காலையில லீவாய் கிளம்ப தயாராகும் போது அவனோட டவர்ல ஒரு உயிரினம் ஏறி வர முயற்சி பண்ணுது. அது மைன்ல வெடிஞ்சு சிதறிடுது. ஆனா அதுல இருந்த ஒரு சின்ன துண்டு கயிறுல பட்டு கயிறு கட்டாயிடுது. லீவாய் பள்ளத்தாக்குல விழுந்துடுறான். நல்ல வேளை அவன்கிட்ட பாராசூட் இருக்கு. இத பார்த்துட்டு திராட்சா தயாராகி பள்ளத்தாக்குல குதிக்கிறா. பாராசூட் ஒரு மரத்துல மாட்டிக்குது. அவை ஆத்துல விழுந்துடுறா. ஒரு ரோப்பை வச்சு எப்படியோ ஆத்துல இருந்து வெளியே வந்துடுறா. லீவாய் ஒரு மரத்துல தொங்கிட்டு இருக்கான். ஒரு உயிரினம் அவன் நோக்கி வந்துட்டு இருக்கு. அவன் முழிச்சு அதை சுடுறான். அவனுக்கு ரோப் கிடைக்குது. ஒரு மாதிரி ஒட்டுற ஒரு திரவத்துல விழுந்துடுறான். ஒரு உயிரினம் அவனை விழுங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கு. அவனால எதுவுமே பண்ண முடியல. ஆனா திராட்சா வந்து அந்த உயிரினத்தை சுட்டு லீவாய காப்பாத்துறான். அவகிட்ட ஆட்டோ அசென்டர் இருக்கான்னு கேக்குறான். இருக்குன்னு சொல்றான். திடீர்னு சில உயிரினங்கள் குதிரையில வந்து அவங்க தாக்க பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு அவங்க ஜெயிச்சிடுறாங்க. திராட்சா அவளோட பைய செக் பண்றான். ஆட்டோ அசென்டர் காணோம். அது ஆத்துல விழுந்திருக்கணும். அதை தேடி ஆத்துக்கு போகணும்னு சொல்றான். லீவாய் அந்த உயிரினத்தோட உடம்ப செக் பண்றான். அதுல ஒரு பழைய பிரிட்டிஷ் SES யூனிபார்ம் இருக்கு. இன்னொன்னுல ஒரு பழைய சோவியத் யூனிபார்ம் இருக்கு. இந்த உயிரினம்லாம் இங்க அனுப்பின ஒரு பழைய படைப்பிரிவுன்னு லீவாய் கண்டுபிடிக்கிறான். அவங்க அந்த வினோதமான இடத்துல மேலும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு பழைய சிட்டியை ரீச் பண்றாங்க. அங்க பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க கொடிகள் இருக்கு. அது எல்லாமே பழுதாகி இருக்கு. தரையில சில வெடிப்புகளை பார்த்து இது ஏதாவது எர்த்குவேக்கா இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த உயிரினங்களோட சத்தம் கேக்குது. அவங்க ஒரு டேமேஜான சர்ச்சுக்குள்ள போறாங்க. அங்க சில மனுஷங்களோட எலும்புகள் இருக்கு. அதுல சயனைடு இருக்கு. எல்லாரும் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. இங்க என்ன நடந்திருக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ தரையில ஏதோ நகர்ற மாதிரி சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்துல மண்டையோடு சிலந்திகள் அவங்கள தாக்க வருதுங்க. அவங்க அதை சுடறாங்க. ஆனா அந்த உயிரினங்களும் அங்க வந்துடுது. அவங்க எல்லாத்துக்கூடையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க நிறைய பேரால சூழப்பட்டுட்டாங்க. திராட்சா ஒரு வெடிகுண்டை வெடிச்சு வழி உண்டாக்குறா. அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க ஒரு சுவரை ரீச் பண்றாங்க. அங்க வெளியில ஒரு கதவு இருக்கு.
இன்னும் நிறைய உயிரினங்களோட சத்தம் கேக்குது. அதனால கதவை திறந்து உள்ள போறாங்க. உள்ள ஒரு லேப் இருக்கு. லீவாய் ஒரு பழைய டேப்பை கண்டுபிடிக்கிறான். திராட்சா ஒரு பேக்கப் ஜெனரேட்டரை கண்டுபிடிக்கிறான். அவங்க அதை ஆன் பண்றாங்க. வெளிச்சம் வந்துடுது. ஒரு ப்ராஜெக்டரை திறந்து ரெக்கார்டை ப்ளே பண்றாங்க. ஒரு சயின்டிஸ்ட் பேசுறாங்க. 1946 அந்த பள்ளத்தாக்குல அவங்க ஒரு சின்ன சமூகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது கிழக்கு மற்றும் மேற்கு சேர்ந்து ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட். அவங்க புதுவிதமான பயோ வெப்பனை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா 6 நாளுக்கு முன்னாடி ஒரு எர்த்குவேக் வந்து அந்த இடத்தை சேதம் பண்ணிடுச்சு. அதனால அந்த இடமும் அங்க இருந்த மனுஷங்களும் இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்க. அவங்க டிஎன்ஏ தாவர டிஎன்ஏவோட சேர்ந்து மாறிடுச்சு. சில பேர் வைரஸ்க்கு இம்யூன் ஆகுறாங்க. குறிப்பா ரொம்ப கம்மியான நேரத்துல எக்ஸ்போஸ் ஆனவங்க இம்யூன் ஆகுறாங்க. 5 நாள் கழிச்சு அறிகுறிகள் தெரியலனா அவங்க சேஃபா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பள்ளத்தாக்குனால தான் வைரஸ் இன்னும் வெளியே பரவல. அதை வெளியே பரவ விடாம அவங்க பார்த்துக்கணும். இந்த இடத்த ஏன் அவங்க டெஸ்ட் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ லீவாய் ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறான். அதை ஆன் பண்ணதும் டார்க் லேக்கோட ப்ராப்பர்ட்டின்னு தெரியுது. அதுதான் அவங்க வேலை செய்யற கம்பெனி. மரபணு ஆராய்ச்சி பண்ற கம்பெனி தான் இதுன்னு லீவாய் சொல்றான். சூப்பர் சோல்ஜர்ஸ் உருவாக்க டிஎன்ஏ சேகரிக்க ட்ரோன் அனுப்புறாங்க போலன்னு சொல்றான். லீவாய் ஸ்ட்ரே டாக்னு ஒரு ஃபைலை கண்டுபிடிக்கிறான். அந்த பள்ளத்தாக்கு வெளியே தெரிஞ்சா பாம் வெடிச்சிரும். சேஃபா இருக்க 4.2 கிலோமீட்டர் தூரம் போகணும். அவங்க கதவை நோக்கி போறாங்க. அப்போ திராட்சா அவகிட்ட இருக்கிற புல்லட் காணாம போயிடுச்சுன்னு சொல்றான். அவங்க கதவை திறக்கிறாங்க. புல்லட் வெளியே இருக்கு. ஒரு உயிரினம் பொறி வச்சுட்டு காத்திருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. அவங்க ஸ்மோக் கிரனேட் தூக்கி போட்டுட்டு அதை எடுக்க போறாங்க. திடீர்னு குதிரையில வந்த ஒரு உயிரினம் திராட்சாவை இழுத்துட்டு காட்டுக்குள்ள போயிடுது. அவ தன்னை விடுவிச்சுக்க முயற்சி பண்ணும்போது ஒரு மரத்துல இடிச்சு மயக்கமாகிடுறா. லீவாய் அவ பின்னால ஓடி நிலத்தடியில ஒரு கிடங்க கண்டுபிடிக்கிறான். அந்த உயிரினம் திராட்சாவை தொங்க விட்டு அவளை எழுப்புறதுக்காக துன்புறுத்துது. திராட்சா முழிச்சதும் கோவமா அந்த உயிரினத்தை அடிச்சு தன்னை விடுவிச்சுக்கிறான். அவ அந்த உயிரினத்தோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த உயிரினம் வாழை வச்சு சண்டை போடுது. திராட்சா அதோட தாக்குதலை சமாளிக்கிறான். அப்போ திடீர்னு லீவாய் வந்து அந்த உயிரினத்தை சுட்டு போடுறான். அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. லீவாய் அந்த உயிரினத்தோட வாழை எடுத்து பார்க்கறான். அதுல லீவாயோட டவர்ல இருந்த ஒரு பழைய கார்டோட நேம் டேக் இருக்கு. அவங்க ஒரு ரசாயன ஏவுகணை தொழிற்சாலையில இருக்காங்கன்னு லீவாய் சொல்றான். ஒரு ஏவுகணையில இருந்து எரிவாயு லீக் ஆயிட்டு இருக்குன்னு அவட காட்டுறான். எர்த்குவேக் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் சேதமாகி ஏவுகணை லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றான். அந்த பனிமூட்டம் தான் வைரஸை பரப்புதுன்னு சொல்றான். அவங்க பிளாட்ஃபார்ம் முன்னாடி போறாங்க. அங்க வினோதமா உயிரோட இருக்கிற மரங்கள் சுவாசிச்சுட்டு இருக்கு. அவங்க எதுவும் தொடாம ரொம்ப கவனமா போறாங்க. ஆனா திராட்சா தெரியாம தொட்டுடுறா. அது அவள் பிடிக்க ஆரம்பிச்சிடுது. லீவாய் அதை வெட்டி திராட்சா விடுவிக்கிறான். ஆனா அந்த உயிரினம் பெருசா வளர ஆரம்பிச்சு அவங்கள அட்டாக் பண்ணுது. அந்த ஜீவனை வெட்டிட்டு அவங்க ஓடுறாங்க. ஆனா அது லீவாய பிடிச்சிக்குது. திராட்சா ஒரு வெடிகுண்டை வீசி எல்லாத்தையும் எரிய வச்சிடுறா. அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றாங்க. அவங்க ஒரு கராஜுக்கு போறாங்க. அங்க ஒரு கார் இருக்கு. அந்த காரை ஆட்டோ அசென்டரா பயன்படுத்தலாம். அவங்க கார் எடுத்துட்டு வெட்டப்பட்ட கயிறை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கார்ல செட் பண்றாங்க. உயிரினங்கள் அவங்க பக்கத்துல வந்துட்டே இருக்கு. அவங்க அதை சுட ஆரம்பிக்கிறாங்க. ரோப்பை செட் பண்ணதுக்கு அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணி செவுத்துல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த உயிரினங்களும் ஏற ஆரம்பிச்சு அவங்க தாக்குறாங்க. அவங்க கையில கிடைச்ச ஆயுதங்களை வச்சு அதை சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு லீவாய் கீழே விழுந்துடுறான். ஆனா ஜீப்பை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறான். அவன் பெட்ரோல் டேங்கை வெட்டி திறக்கிறான். ஒரு ஃபிளேரை கொளுத்தி கீழே தூக்கி போடுறான். ஒரு பெரிய வெடிச்சத்தோட எல்லா கூட்டமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அவங்க காரை கீழே தூக்கி போட்டுட்டு டவர்ல ஏறி போறாங்க. டவர்ல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காயத்தை சிகிச்சை பண்றாங்க. அவங்க 5 நாள் குவாரண்டைன்ல இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். லீவாய் அவனை இந்த மிஷனுக்கு செலக்ட் பண்ணதுக்கு காரணம் அவனுக்கு வாழ காரணம்னு யாரும் இல்லைன்னு தான். ஆனா இப்போ எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்றான். திராட்சா பிரான்ஸ்ல ஒரு இடம் அவளுக்கு தெரியும். அங்க அவங்க வாழலாம்னு சொல்றான். லீவாய் சொல்றான், இப்போ அவங்க ரகசியம் தெரிஞ்சதால அதிகாரிகள் அவங்கள கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அதனால அவங்க அந்த பள்ளத்தாக்கு அழிக்கணும்னு சொல்றான். திராட்சா இன்னொரு ஜிப்லைன் போடுறா. இப்போதைக்கு பாய் சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கிறாங்க. லீவாய் அவனோட டவருக்கு போறான். லீவாய் வழக்கம் போல ரேடியோ செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தாலோமியோ அவன் பள்ளத்தாக்குக்கு போனானான்னு கேட்கிறான். ஏன்னா அங்க இருந்த கம்ப்யூட்டர் லாக்இன் ஆகி இருக்குன்னு சொல்றான். லீவாய் இல்லைன்னு சொல்றான். பார்த்தாலோமியோ அவங்க வேலை அமெரிக்கன படை ஒரு சூப்பரான ஆர்மியை உருவாக்க உதவும்னு சொல்றான். அவன் ஏதாவது மூமெண்ட் அந்த பக்கம் பார்த்தானான்னு கேட்கிறான். அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். பார்த்தாலோமியோ கிழக்கு டவர் சோல்ஜரை கொல்ல சொல்றான்.
ஏன்னா அவன் அங்க போலன்னா கிழக்கு டவர் சோல்ஜரா தான் இருக்கணும். லீவாய் பண்ணுவேன்னு சொல்றான். பார்த்தாலோமியோ கால் கட் பண்ணிட்டு கேமரால லீவாயும் திராட்சாவும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு சோல்ஜர்ஸ் ஹெலிகாப்டர் ரெடி பண்ண சொல்றான். அவங்கள கொல்ல போறாங்க. லீவாயும் திராட்சாவும் குளோக்கர்ல பாம் செட் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் டவருக்கு வரத பாக்குறாங்க. அவங்க டிஸ்டன்ஸ்க்காக 2 பேரும் வாட்ச் செட் பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹெலிகாப்டர் டவர்ல லேண்ட் ஆகுது. சோல்ஜர்ஸ் உள்ள போய் லீவாய் எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தாலோமியோட்ட சொல்றாங்க. கிழக்கு டவரும் காலியா இருக்குன்னு சொல்றாங்க. அவ ட்ரோன்ஸ் அனுப்ப சொல்றா. ட்ரோன் ஆக்டிவேட் ஆகி லீவாய ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. அவன் ஓடி ஒரு மரத்துக்கு கீழே ஒளிஞ்சிக்கிறான். அவன் ஷூட் பண்ணி ட்ரோன்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். திராட்சாவையும் ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணுது. அவ எப்படியோ அதை ஷூட் பண்ணி கீழே விழ வைக்கிறா. பார்த்தாலோமியும் முன்னாடி இருந்த கார்ட்ஸோட கோட்ஸ் பாக்குறா. அதுல லீவாயோட கோட் இருக்கு. 3 விஷயத்தை மறைக்க முடியாது. சூரியன், சந்திரன், உண்மை. இத புத்தா சொன்னதா லீவாய் எழுதியிருக்கான். கடைசி ட்ரோனை டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறம் குளோக்கர்ஸை ஷூட் பண்ண பொசிஷனுக்கு லீவாய் போறான். அவன் குளோக்கரை ஷூட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றதுக்காக பண்றான். திராட்சாவும் அதே மாதிரி பண்றான். இப்போ ஒரு பக்கமா குளோக்கர்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு. பார்த்தாலோமியும் இதை பார்த்துட்டு சைரன்ஸ் போட சொல்றா. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அவ சோல்ஜரை கூப்பிட்டு ஹெலிகாப்டர் கிட்ட ஓட சொல்றா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பறந்து போயிட சொல்றா. லீவாயும் திராட்சாவும் சேஃபான இடத்துக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா லீவாய்க்கு காலில் அடிபட்டிருக்கு. அதனால அவனால மெதுவா தான் ஓட முடியுது. பாம் வெடிக்க வச்சிடுறாங்க. அந்த இடமே டெஸ்ட்ராய் ஆயிடுது. வெடிச்சதுல பார்த்தா லோமியோவோட ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிடுது. அதிர்ச்சியில லீவாய் ஆத்துல விழுந்துடுறான். திராட்சா தூரத்துல இருந்து வெடிச்சதை பாக்குறான். அவ ஒரு குகையில புகுந்து லீவாயோட லெட்டர் எடுக்கிறா. அவன் செத்தா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ண சொல்லியிருந்தான். திராட்சா 5 நாள் வெயிட் பண்ணிட்டு பிரான்ஸ் போறா. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் லீவாயோட லெட்டர் ஓபன் பண்றான். அது லீவாய் எழுதின கவிதை. அதை படிச்சு அழுதுட்டு இருக்கான். ஏப்ரல்ல பிரான்ஸ்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல திராட்சா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் லீவாய் சேர்ல உட்காந்துட்டு இருக்கத பாக்குறான். 2 பேரும் சந்தோஷத்துல கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.